நாளைக்கு அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சேது பார்த்திங்கன்னா ஆவலா தன்னோட குழந்த பார்க்குறதுக்கு ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துருக்காரு. தமிழ் ரொம்ப டென்ஷனாக ப்ரெஷராக ஏற்றிட்டு படுத்திருக்காங்க வயிற்ற காமிச்சிக்கிட்டு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நர்ஸ் ஒருத்தவங்க ஓடியாந்துட்டு இங்கே ஈஸ்வரியோட சொந்தக்காரங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு கீழே வலிக்கு விழுந்துட்டாங்க பாத்ரூம் வாசலில், யாராச்சும் வாங்க, ஈஸ்வரிக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இங்கே வந்தாங்களா மேடம் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே சேது மோகனாவும் வெளியில் ஓடி வந்து பார்க்குறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான், எங்கள் சித்தி தான், என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க கீழே வலிக்க போட்டு விழுந்துட்டாங்க, தலையில் ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு, எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் சேதுவும் மோகனாவும் பயந்து பதறிக்கிட்டு அங்கே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டரு வயிற்றை செக் பண்ணிகிட்ருக்காங்க தமிழோட வயிற்றை. என்ன இவ வயிற்றில் ஒன்றுமே இல்லையே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னாங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தமிழ் உடனே என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா நீ மாசமாக இருக்கேன்னு சொல்கிற, ஆனால் வயிற்றில் ஒரு பூச்சி கூட இல்லையம்மா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் இன்னும் கர்ப்பமாகவே ஆகலை, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் நான் வந்து பொய் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க, இப்படி நினச்சிட்ருக்கீங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலோட பேரை கெடுத்துடாதீங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உண்மையாக உங்கள் ஹஸ்பண்டை சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. உடனே அங்கே செல்வி ஓடியாந்துடுறாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா வந்துட்டியா, என்னாச்சுமா, என்னாச்சு, அவர் எங்கே, மாமா எங்கே, சேத்து மாமா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீ எதுவும் கவலைப்படாத, ஒரு பிளான் போட்டுட்டு தான் வந்திருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுமா, என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள பாத்ரூம் போனாங்கடி, அங்கே நான் வாசலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், வலிக்க போட்டு உங்கள் ஈஸ்வரியத்தை கீழே விழுந்துட்டாங்க, மண்டையில் லேசாக தான் அடிபட்டுருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எமர்ஜென்சின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே அவங்கள அனுப்பி வச்சுட்டேன், அவங்க 2 பேரும் போய் அங்கே போகிறாங்க, அதுக்குள்ளே நம்ம வா, நான் இங்கேருந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து எப்படிம்மா போகிறது, மாமா வந்து தேடுவார்மா, இங்கே வந்து பார்த்தாங்கன்னா கண்டு வர பிடிச்சிருவாங்க, இந்த டாக்டர்லாம் உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேரும் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு சரி நீ வந்து எப்படி அது இதுக்கு மேலே மாப்பிள்ளையை சமாளி, இது நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேதுக்கிட்ட தமிழ் போகிறாங்க. வாங்க மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஈஸ்வரி சித்திக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது, வேறு ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்பாடா ஸ்கேன்லேருந்து தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை கர்ப்பமாக ஆகுற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறாங்க, வாமிட் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அவங்க அண்ணனுக்கு முன்னாடி கேட்குறாங்க. அம்மா என்னென்னு தெரியல, எனக்கு வயிறெலாம் வலிக்குது, தலை சுற்றுது, என்னாச்சுன்னு தெரியலம்மான்னு சொல்லவும், அப்போவா டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு முன்னாடி, ராஜாங்கத்துக்கு முன்னாடி அங்கே போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி நடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு, இதுக்கு மேலே அந்த குடும்பம் என்னென்ன அசிங்கத்தை சந்திக்க போகுதுன்னு அவங்க பார்க்க தான் போகிறாங்க. நீ வேணும்னா பாருடி, நான் உங்கள் குடும்பத்தை எவ்வளோ மானத்தை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொன்ன மாதிரி இந்த பிளான் எல்லாம் செய்யி, வாமிட் பண்ணுற மாதிரி நடி, நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவோம், மாசமாக இருக்க அவன் சேது பண்ண தப்பால் நீ மாசமாயிட்டேன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும், ஃபஸ்ட்டு அதுக்கு நீ நல்லா நடிச்சு ஆகணும், இப்படியே நடிச்சுக்கிட்டு இருந்தீன்னா ஒன்றுனா சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் ராஜாங்கமும் அண்ணனும் என்னை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சிருவார், அந்த விஷயம் அது அப்படியே போட்டும், இந்த விஷயத்தில் அண்ணன் எப்படியும் நம்ம சைடு தான் சப்போர்ட்டாக இருப்பார், நீ எப்படியும் நடித்து நம்ம கல்யாணம் பண்ண வச்சுருவோம். ஆனால் தமிழ் வந்து அந்த ஸ்கேனை பண்ணாமல் போனதால் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஈஸ்வரியை சேர்க்கவும், ஆனால் தமிழ் பார்த்திங்கன்னா உண்மையாகவே கர்ப்பமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொடைக்கானல் போயிட்டு அங்கே தனியாக மாட்டிக்கிட்ட இடத்துல 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க. அதில் உண்மையாகவே தமிழ் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே அது தெரியாமல் இருக்குது. தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மறக்காமல் அவங்கள எவ்வளோ பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.